இந்த புதிய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. எவ்வளவு நல்வார்த்தை பாருங்கள், எவ்வளவு இனிமையான சந்தோஷமான ஒரு வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் விசுவாசித்தபடியே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைக்கு அந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சுகம் கொடுக்க வேண்டும் என்று அவன் விசுவாசித்தானோ அதே போலவே அங்கே அற்புதம் நடந்தது. தன்னுடைய அதிகாரமே ஒருவன் போவென்றால் போகிறான், வாவென்றால் வருகிறான் என்றால் இவர் சகலவற்றுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். இவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அற்புதம் நடந்துவிடும், இவர் வர வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி அந்த அளவிற்கு இவனுடைய விசுவாசம் பெரிதாய் காணப்பட்டது. இவன் விசுவாசித்தபடியே ஆண்டவர் அவர் சொல்ல அங்கே சுகம் உண்டானது. இயேசு வராமலேயே அங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்ல அங்கே வேலைக்காரனுக்கு சுகம் உண்டானது போல இந்த நாளிலும் உங்கள் சூழ்நிலையிலே உங்கள் அற்புதங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அப்படியே உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவது என்று ஆண்டவர் இந்த காலையில் திருவள்ளப்பட்டுகிறார். இந்த வார்த்தையை நம்புங்கள். வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.